இந்த பதிவு மிகவும் பயன் வாய்ந்த ஒரு பதிவு. நம்ம எதிர்பார்ப்புகள் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்குது, அதன் மூலமாக வாழ்க்கையில் எவ்வளவு விரக்தி தன்மைக்கு வந்திருக்கும். இந்த விரக்தி தன்மையில் தான் கடைசி வரைக்கும் வாழ முடியுமா அப்படின்னு உங்கள் கேள்வி. அதற்கு சாயப்பா இந்த பதிவின் மூலமாக 3-4 விஷயத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறாரு. இதை சொல்லக்கூடிய விஷயத்தை உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தீர்கள் என்றால் நீங்கள் எந்த அளவில் விரக்தி தன்மைக்கு போயிருக்கீங்களோ அதை விட முன்னேற்றத்துக்கு நீங்கள் அழைத்து வரப்படுவீர்கள். கவனமாக கேளுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரானவர்களே, உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், அதில் இருந்து தெளிவு பெறுவதற்கு உண்டான எண்ணங்களை இன்னைக்கு நாம் பார்க்கலாம். அடிக்கடி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கை எப்போ மாறும், என் வாழ்க்கையில் எப்போ சந்தோஷமான நிலையில் நான் தொடர்ந்து பயணிப்பேன், ஏன் எனக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது, அதில் துன்பம் மட்டும் ஏன் எனக்கு அதிகமாக இருக்குது, இதில் இருந்து மீண்டு வர வாய்ப்பே இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி குழப்பங்கள் உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சாயப்பாவுக்கு தெரியாதது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா உங்கள் வாழ்க்கையில்? உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த நிமிஷங்களில் என்னென்ன நடக்குது அப்படின்றத அவருக்கு 100க்கு 100 தெரியும். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே விஷயம், எது வந்தாலும் அதை ஏற்றுக்கோ, எதை வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் என்னால் உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயத்தையும் செய்யவே முடியுன்றார். அப்போ அவர் செய்யணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நாம் எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். இந்த ஒரு விஷயம் இருந்துடுச்சுன்னா எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைச்சிடலாம். இந்த ஒரே ஒரு விஷயம்தான். இந்த விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக ஃபாலோ பண்ணுறீங்களோ, ஃபாலோ பண்ணணும். என்ன நடந்துடுச்சு ஏற்றுப்போம். என்ன உலகம் அழிஞ்சிட போதா? இல்லையே. இல்லை நாம் அழிஞ்சிட போகிறோமா? இல்லையே. கண்டிப்பாக நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் தெளிவாக சொல்கிறேன். சாயப்பா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு நடந்த மிராக்கிள் வச்சு நான் சொல்கிறேன். எதுவும் நமக்கு ஆகாது, எதுவும் உங்களுக்கு ஆகாது. ஒரு சின்ன துரும்ப கூட
உங்ககிட்ட இருந்து யாராலும் எடுத்து போக முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது கடவுளுக்கு தெரியாமலோ இல்லை அவருடைய அனுமதி இல்லாமலோ இங்கே நடக்கவும் நடக்காது. ஏன்னா நீங்கள் சாயப்பாவோட குழந்தையா இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை கை வைக்கவே முடியாது. சாயப்பாவோட குழந்தையா நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அது சொல்கிறேன், கேரண்டி. இல்லாததெல்லாம் என்ன சொல்ல முடியாது. நம்ம சாயப்பாவோட குழந்தையா இல்லைன்னா யார் வேணாலும் உங்களை அசைச்சு பார்ப்பாங்க. ரோட்டில் முகம் தெரியாத மனுஷன் கூட உங்களை அசைச்சு பார்ப்பான். ஆனால் சாயப்பாவோட குழந்தையா இருந்தீங்க அப்படின்னா யாராவது உங்களுக்கு அசைச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கூட அவன் அசைஞ்சு போவான். நீங்கள் அசராமல் இருப்பீங்க. அப்போ அதையும் தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை விதைக்கணும். இதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. கடவுளை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னவங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட சோர்ந்து போகிறாங்க. அதுக்கு அடிப்படை ரீசன் ஒன்று தான். எது வந்தாலும் ஏற்றுக்க மனப்பக்குவம் எனக்கு இல்லை. வாழ்க்கையில் வெற்றியை தாண்டி எதையுமே ஏற்றுக்க மாட்டேன். வாழ்க்கையில் சந்தோஷத்தை தாண்டி எதையுமே நான் ஏற்றுக்க மாட்டேன். ஸோ இந்த பாயிண்டில் தான் நிறைய பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. துன்பம் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக கசப்பு. அப்போது அதே கசப்பு உணவில் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு நல்லதாக இருக்குது. இங்கே ஒரு சுகர் பேஷண்ட்டு கிட்டத்தட்ட 350 இன்சுலின் போட்டும் 300-350. நம்ம டாக்டரா? சத்தியமாக இல்லை. நாம் சில விஷயங்களை சொன்னோம். காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போக சொன்னோம். 5 வேளை சாப்பாடை 3 வேளை சாப்பாடை 5 வேளை சாப்பாடாக மாற்ற சொன்னோம். காரம் உப்பு புளிப்பு எல்லாத்தையும் பாதியாக குறைக்க சொன்னோம். ஸ்வீட்டை அவாய்ட் பண்ண சொன்னோம். எல்லாமே பர்ஃபெக்ட்டு. மூலிகை கஷாயத்தை குடிக்க சொன்னோம். அருக்கம்புல் ஜூஸ் வாரத்தில் ஒரு நாள், பாவக்காய் ஜூஸ் வாரத்தில் ஒரு நாள். ஸோ எந்த அளவுக்கு கசப்பும் துவர்ப்பும் தேவையோ அதை எடுக்க சொன்னோம். பழங்கள் சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக நிறுத்த சொன்னோம். காய்கள் சாப்பிட சொன்னோம். வெஜிடபிள் சாலட் நிறைய எடுத்துக்க சொன்னோம். உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளை நிறுத்த சொன்னோம். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொன்னோம். ஃபாலோ பண்ணவுடனே அவங்களோட சுகர் லெவல் 1 மந்த்து கழித்து எவ்வளோ வந்திருக்குன்னா 170, 180. அவங்களுக்கு ஹைடோஸ் மாத்திரை போடும்போது தலை சுத்தல். ஏன்னா உடம்பில் நோய் குறைஞ்சிருக்கு. உடம்புல நோய் அதிகரிக்கும் போது ஹைடோஸ் தேவைப்படுது. உடம்புல நோயோட வீரியம் குறைஞ்சிருச்சுன்னா ஹைடோஸ் போட்டால் என்ன ஆகும்? அது மாதிரி. அப்போது மனசு இருந்துச்சுன்னா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய விஷயத்த மனசு 100% ஏற்றுக்குச்சுன்னா உடல்நிலையிலையும் மாற்றம் வரும். உடலுக்கு எப்படி மாற்றம் வருதோ அதே போல் மன ரீதியாகவும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்போ ஏற்றுக்கிறத பொறுத்து தான் இங்கே வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டின சக்தி எதுவுமே இல்லை. அதை தாண்டின விஷயம் எதுவுமே இல்லை. அதனால் நாம் என்னைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன ஒரு பயம் வருது சொல்லுங்கள்? என்ன பயம்? உங்களுக்குள்ள நீங்கள் ஆழமாக யோசித்து பார்க்கும்போது சாயப்பாவை மனசில் வச்சுட்டு தானே நீங்கள் யோசிப்பீங்க எதுவாக இருந்தாலும். அப்போ ஆழமாக யோசிக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பெரிய காமெடியாக இருக்கும். உங்களுக்கே காமெடியாக இருக்கும். எத்தனையோ பேர் மனசில் இந்த மாதிரி விஷயத்த நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தை அப்போவே நான் ஓகே பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு. எப்பயுமே பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயத்தை தான் ப்ரெசண்ட்டுக்குள்ளே கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம். எப்போ நேற்று நடந்தது முடிஞ்சிடுச்சுப்பா,
இப்போ நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, இதுதான் உண்மை. அடுத்த நிமிஷம் தெரியாது. அப்போ நேற்று நடந்ததை நீ எப்படி ப்ரெசண்ட்டில் கனெக்ட் பண்ணுவ? அப்போ நீ ப்ரெசண்ட்டில் கனெக்ட் பண்ணுறேன்னா உன்னை விட முட்டாள் யாருமே இல்லை. இதெல்லாம் நான் உங்களை கேள்வி கேட்கல, நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கல. உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க. அறிவாளியாக இருந்து உங்களுக்குள்ளே ஒரு முட்டாள் இருக்கான், அந்த முட்டாள்கிட்ட சொன்னால் அந்த முட்டாளும் அறிவாளி ஆகிடுவான். யோசிச்சு பாருங்களேன். நேற்று நடந்த விஷயம் இன்றைக்கி எதுக்கு? நேற்று நடந்த ஒரு மோசமான சம்பவம் இப்போ எதுக்கு? அது முடிஞ்சிடுச்சு, மறைஞ்சிடுச்சு. பழைய லைஃப் அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோன்னு யாராவது உங்ககிட்ட கொண்டு வந்தாங்கன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணுங்க, வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி போலியான மனிதர்கள் உங்ககிட்ட வருவார்கள். நாம் எப்படிலாம் இருந்தோம், எவ்வளோ சூப்பராக இருந்தோம், எவ்வளோ சிறப்பாக இருந்தோம் அப்படின்னு. ஸோ பழைய வாழ்க்கைன்றது செத்து போன மனுஷனுக்கு சமம். அவன் திரும்ப வரமாட்டான். இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை தான் உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷன். நாம் செத்து போனவர்கள் இல்லை, உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள். ஒன்று பழைய லைஃப்பில் ஆசைப்படுற மாதிரி சில விஷயத்தை கோட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காம உன் வாழ்க்கையில் எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சில்லைன்னு சொல்லி வந்து நிற்பாங்க. ரெண்டு மனுஷங்களும் போலியான மனிதர்கள், வேண்டாம். என்ன ஆகிடப்போகுது? ஸோ அவையார் சொன்ன மாதிரி தான், யாரை எப்படி உங்களை பார்க்குறாங்களோ நீங்களும் அப்படியே இருந்துக்கோங்க. சாரி, பகவத்கீதையில் அவையார் சொன்னது மதியாதார் வீட்டில் மிதியாதை. அதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சாராமா தான் சொன்னாங்க, எங்கள் அண்ணன் என்னை மதிக்கலை, ஆனாலும் எங்கள் அண்ணன் மேலே அவ்வளோ பாசம், ஆனால் கடைசியில் ரொம்ப அவமானப்பட்டு நான் தூக்கில் தொங்குற அளவுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னாங்க. ஏன், எதுக்கு? ஒருத்தவங்க மதிக்கலைன்னா உங்கள் பாசத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களை மதிக்கலை, சந்தோஷம், என்ன ஆகிடப்போகுது? யாருக்கு என்ன நஷ்டம்? யாருக்கு என்ன நஷ்டம்? ஒன்று சொல்லட்டுமா? உங்களுடைய அருமையும் பெருமையும் அன்பும் தெரியாதவர்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு புரியாது. ஸோ ஒட்டுமொத்த நஷ்டத்தை சுமக்கக்கூடியவர்கள் அவர்களே. ஸோ அவங்க தான் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. உங்களுக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு லாபம்தான். ஏன்னா விலகி விட்டதே கடவுள் தான். இந்த மாதிரியான ஒரு போலி மனிதர்கள்கிட்ட இருந்து உங்களை அவர் தான் வெட்டி விட்டார். வெட்டி விடும்போது வலிக்கத்தானே செய்யும், வலி இருக்க தான் செய்யும். ஆமாம், வலிக்குது. என்னப்போ என்ன இப்போ? இதனால் நாட்டுக்கு ஏதாவது மாறிட போதா என்ன? அடிக்கடி நான் யோசிக்கிறது உண்டுங்க. நம்ம வாழ்க்கையில் யாராவது கஷ்டம் கொடுப்பாங்க, அந்த கஷ்டத்தை நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ இந்த கஷ்டத்தை நான் ஃபீல் பண்ணுறதால எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு வயிறு நிறைஞ்சிட போதா? எத்தனையோ நல்லவர்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமாக கிடைக்க போதா? ஸோ எதுவும் கிடையாது. அப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, நல்லாவே புரியுது. ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இது ஒன்றே ஒன்று தான். இந்த விஷயத்தை மட்டும் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும், இது ஆன்மீகத்தை மட்டும் நான் சொல்லலை, ஒரு ஜென்ரலாகவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் தனக்கு வந்ததை எதுவுமே பெருசு பண்ணியிருக்க மாட்டான். எந்த ஒரு விஷயத்தையும் அவன் அக்செப்ட் பண்ணி அதில் இருந்து தான் அவன் மேலே வருவான். அந்த இடத்துல வந்து தான் அவனுடைய அடுத்த கட்டத்துக்கே அவன் நகருவான். அதனால தான் சிலர் மட்டும் வாழ்க்கையில் சாதனை ஆளர்களாக மாறுறாங்க. இப்போது நான் ஒரு மனுஷனை பற்றி சொன்னால் அது இந்தியா ஃபுல்லாக தெரியுது. ஆனால் நம்ம பேரை வெளியில் சொன்னால்
ஒரு 10 பேர் இல்லை 20 பேருக்கு மட்டும்தான் தெரியுது. என்ன, அவங்களும் மனுஷன், நம்மளும் மனுஷன். ஆனால் நம்ம எதை வச்சு தெரியுமா அதை கடந்து போகிறோம்? அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குங்க. ஒரு மனுஷனோட பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி என் பேர் இல்லையேன்னா இவன் காரணத்தை அடுக்கிறான். அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு, அப்போ எனக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தமா? அப்போ என்ன 10 பேருக்கு தெரியுது, ஆனால் இன்னொரு மனுஷனோட பேரை சொன்னால் இந்தியா ஃபுல்லாக தெரியுது. இந்தியா ஃபுல்லாக தெரியுது. அடுத்து இந்தியா ஃபுல்லாக தெரியலனாலும் தமிழ்நாடு வரைக்குமாவது தெரியுது. அப்போ ஏன் என்னுடைய பெயர் மற்றவர்களுக்கு தெரியல? அப்போது எல்லாருக்கும் பரிச்சயமானவர்கள் வேற்று கிரகவாசிகளா, வேற்று கிரகத்திலேருந்து வந்தவர்களா? ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையோ அதே போல் நமக்கும் வாழ்க்கை. சரி, இப்போ நாம் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்திருக்கோம். அப்போது உலகத்துக்கே தெரிஞ்சவர்கள், நாட்டுக்கே தெரிஞ்சவர்கள் ரொம்ப பணக்காரர்களால் தான் இருக்க முடியுமா? அதில் எத்தனை ஏழைகள், எத்தனை ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ ஒரு 100 பேரை இந்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியுதுன்னா அதில் 90 பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், துன்பத்தில் சிக்கி மாட்டி, சித்திரவதை அனுபவிச்சு, நிறைய அவமானப்பட்டு, ஸோ எவ்வளவு சொல்ல முடியாத துன்பத்தில் இருந்து வந்தவங்க 90% மக்கள், அதாவது சாதனையாளர்களை சொல்கிறேன். அப்போது நம்மளை விட அவங்க மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ஒன்று. அதை தாண்டி நம்ம அவங்க அதையும் சாதிச்சிட்டாங்கன்னா நம்ம ஒரு தப்பான பெயரை வைக்கிறோம். என்னென்னா, அவர்கள் நேரம் நல்லா இருக்கு, ராசி நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போது மீதி இருக்கிற அத்தனை பேருக்கும் நேரமும் ராசியும் இல்லையா? நேரமும் ராசியும் இல்லையா? அப்போ நல்ல நேரம் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அமையலையா? சரி, ஓகேங்க, எனக்கு தான் நல்ல நேரம் அமையல, எனக்கு தான் நல்ல நேரம். அப்போ நம்ம சொந்தக்காரர்கள் இருக்காங்களா, அவங்க நம்மளை விட மோசமான இடத்துல, அப்போ அவங்களுக்கு நடக்கலையா? அப்போது இன்றைக்கி பலர் ஒரு மோசமான சிச்சுவேஷன் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ பல மனுஷங்க நம்ம கிட்ட சம்மந்தப்பட்டவங்க பேசின அத்தனை மனுஷங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலர் ஒன்று நம்ம அளவில் இருக்காங்க, இல்லை நமக்கு கீழே இருக்காங்க. கீழேன்னா இதில் சொல்கிறேன், பண விஷயத்திலே சொல்கிறேன், செல்வாக்கில் சொல்கிறேன், எல்லாத்துலேயும். அப்போ நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிற அத்தனை பேர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ நம்ம உறவுக்காரர்களை பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க அங்கே இருக்காங்கப்பா, இங்கே இருக்காங்கப்பான்னு சொல்கிறோம். ஸோ வெகு சிலர், ஆனால் பலரை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ பலர் எப்படி இருக்காங்க? நம்மளை மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இதில் ஒரே விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளை மாதிரி தான் எல்லாரும் எதையுமே அக்செப்ட் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஸோ அக்செப்டன்ஸ் அப்படின்றது இல்லை. அக்செப்டன்ஸ் இஸ் அ மெச்சூரிட்டி. ஸோ இந்த ஒரே ஒரு மந்திரம் வாழ்க்கையையே மாற்றிவிடும். ஒரே ஒரு மந்திரம். நிறைய பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் நினைச்ச மாதிரி என் கணவர் இல்லை. ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதில் இருக்கக்கூடிய பல விஷயத்தை இந்த ஒரு வார்த்தைகளை வச்சு நீங்கள் எப்படி எப்படி கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது சாத்தியமானு தெரிஞ்சுக்கலாம். நான் நினைக்கிற மாதிரி என் கணவர் இல்லை. அப்போது உங்கள் கணவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? நான் நினைக்கிற மாதிரி என் மனைவி இல்லை. ஓகே, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நினைப்பாங்க. அதில் மாற்றமே இல்லை. there is no change, right? இது வெரி சிம்பிள் லாஜிக். லைஃப்பை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆக்கிக்காதீங்க. ஏன்னா கடவுள் இருக்கும்போது என்ன பெரிய கிரிட்டிக்கல்?
ஸோ எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகுது லைஃப். இப்போ கூட சொல்கிறேனே, நீங்கள் நான் சொன்ன ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா லைஃப் இஸ் வெரி 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 கூல். ஸோ மனசு எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வெற்றியை தேடித்தரும். ஸோ எல்லாமே பேஸ்ட் ஆன் மைண்ட். இப்போ மனசை கூல் பண்ணணும்னா பதட்டமாக இருக்கக்கூடாது. பதட்டமாக இருந்தால் மனசு கூல் ஆகாது. மனசில் ஒரு அமைதி எப்படி ஏற்படுத்த முடியும்? என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் எனக்கு சாய்ப்பா ஒரு வரமாக கொடுத்துருக்காரு. இட்ஸ் ஒரு கிரேஸ். எது நடந்தாலும் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, இது நடந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் அது இருக்கும். ஆனால் ஒன்ஸு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா நான் ரியாக்ட் பண்ணக்கூடிய விதமே கம்ப்ளீட் சைலண்ட். கம்ப்ளீட் சைலண்ட். என்னோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் லைஃபாக இருக்கட்டும், இந்த ரெண்டு லைஃப்லேயும் நான் ஒரே விஷயத்தை தான் முடிவு பண்ணுவேன். இந்த விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு நினச்சி அதற்கு உண்டான முயற்சி, உழைப்பு, போராட்டம், இந்த மூணுமே என்கிட்ட இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காததோ இல்லை நான் எதிர்பார்க்காததோ நடந்துடுச்சு அப்படின்னா ஒரே விஷயத்தை நான் முடிவு பண்ணுவேன். நடந்துடுச்சு, இதை மாற்ற முடியாது. கரெக்டு தானே? நடந்த விஷயத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்போது எது ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லை, அது நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எல்லா விஷயங்களும் இங்கே மனசு ஏற்றுக்கிடுச்சுன்னா அதில் இருந்து ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டை குவிக்கலாம். ஆனால் ஏற்றுக்கலைன்னா சக்ஸஸ் பாயிண்ட்டை குவிக்க முடியாது. அப்போ சக்ஸஸ் அங்கே இல்லைன்னா ஃபெயிலியர் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டு பேரில் ஒருத்தன் தான் இருப்பான். கடவுள் சொல்கிறார், ரெண்டில் ஒன்று தான். அந்த ஒன்று யாருன்றதை நீ முடிவு பண்ணிக்கோ. நீ முடிவு பண்ணுறதை பொறுத்து உன் வாழ்க்கை. அப்போது ஒரு இடத்துல மோஸ்ட்டாக ஃபெயிலியர் கிடைக்குதுன்னா அங்கே சக்ஸஸ் இல்லைன்னு அர்த்தம். சக்ஸஸ் இல்லாததுக்கு காரணம் நம்ம மைண்டுன்னு அர்த்தம். ஸோ நேரம், காலம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நேரமும் சூப்பர், காலமும் சூப்பர். விளையாட வேண்டியதுதான். ஆட்டத்தை சுவாரஸ்யமாக விளையாட வேண்டியதுதான். அப்போது நான் எதிர்பார்த்த மாதிரி தான் ஆட்டம் இருக்கணும்லாம் இல்லை. அந்த சூழ்நிலையை நீ பயன்படுத்தி ஆடு. அந்த சூழ்நிலையை நீ உருவாக்குன்றார் சாயப்பா. அந்த சூழ்நிலை நீ உருவாக்கு. ஒரு பேட் சிச்சுவேஷனில் தான் உனக்கு வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கம்ப்ளீட் பேட் சிச்சுவேஷன், அதாவது ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அதில் சந்தேகமே இல்லை. அவரே சொல்லிட்டார், சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த மோசமான சூழ்நிலையை மாற்ற வேண்டிய முழு அதிகாரத்தையும் நான் உனக்கு வழங்குறேன். உன்னால முடியும், உன்னால முடியும். அந்த மைண்டுக்கு உன் மைண்டை கொண்டு வா. அப்போ அத்தனை விதமான பேக்ரவுண்டு ஃபுல்லாக டைரக்ஷன் கொடுக்கறது அவரே. இப்போ கணவன் மனைவி அது கம்ப்ளீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்போது கணவன் நினைக்கிறாரு மனைவி சரியில்லை, மனைவி நினைக்கிறாங்க கணவன் சரியில்லை. அப்போது எல்லாருமே சரியான பர்சன்ஸ் தான், ரைட்டா? எல்லாருமே குட், அதில் சந்தேகமே வேண்டாம். நீங்கள் உடனே இப்போ கூட நம்ம சொல்லும்போது அப்படி கோபம்லாம் பயங்கரமாக வருதுன்னு நினைக்கிறேன். என்னது, என் கணவர் நல்லவரா? எங்கே அந்த மனுஷன் குடியை குடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு அசிங்கம் பண்ணுறான். எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? எஸ், நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. நான் அதான் சொல்கிறேனே, கண்கள் முன்னாடி பார்க்குறீங்க. நான் பொய்ன்னு சொன்னேன்னா உண்மை தான். அதில் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது.
ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆனதுக்கு காரணம் நீங்கன்றதை மறக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தீங்க. என் கணவர் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ தாங்கினார், கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன தாங்கலை. ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, ஒரு பொருளை புதுசாக வாங்குகிறோம், அந்த பொருள் மேலே ஆர்வம் இருக்குது, பொருளுக்கே அந்த ஆர்வம் இருக்குதுன்னா மனுஷன் மேலே ஆர்வம் இருக்காதான்னு? இட்ஸ் அ நேச்சுரலுங்க. இப்போ இந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணிட்டோம், அப்போது ஆரம்பத்தில் அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய அட்ராக்ஷன்ஸ் இப்போது அந்த பொருள் மேலே இல்லை. அந்த பொருளை மாதிரி தான் மனுஷனையும் நம்ம பார்க்குறோம். அதுதான் பெரிய தவறு. தட்ஸ் அ பிக் மிஸ்டேக். ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி பொருள் வாங்குறீங்களோ, எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை வாங்குறீங்களோ, அதே மாதிரி அந்த பொருள் கிடச்சிடுது. அப்போ உங்கள் மனசுக்குள்ளே என்ன, நான் நினச்ச மாதிரி டிவி ஆன் ஆகுது, நான் நினச்ச மாதிரி சேனல்ஸ் கிளாரிட்டி இருக்குது, நான் நினச்ச மாதிரி பிக்சரோட கிளாரிட்டி, சவுண்டு கிளாரிட்டிஸ் எல்லாமே இருக்குது, பர்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது மாதிரி நாம் வாங்கின பொருள் நாம் சொன்ன மாதிரி இருக்கிறதால பொருள் வேறு மனுஷன் வேறு நீங்கள் புரிஞ்சிக்காததால தான் இவ்வளவு பிரச்சனை. பொருள் வேறு மனுஷன் வேறு. அப்போ பொருள் வேணா அப்படி செய்யும், ஆனால் மனுஷன் செய்ய முடியாது. இட்ஸ் வெரி சிம்பிள். நானுமே எனக்கு எதிராக யாராவது பேசுனாங்கன்னா ரொம்ப கோபமாக இருக்கும், இன்னும் பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்களேன்னு. ஆனால் என்னைக்கு சாயப்பாக்கிட்டே வந்தேனோ அன்னையில் இருந்த அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என் வாழ்க்கையில். அப்போது சிம்பிள் லாஜிக், வேதம் புதியதில்லை. அந்த பையன் சத்யராஜ் அவங்க ஆற்ற கிடக்கும்போது அந்த பையனை தோல் மேலே போட்டுட்டு கிடக்கும்போது உங்கள் பேர் என்னன்னு சொல்ல, ஏதோ ஜாதி பேரை சொல்லுவார். ஜாதி இல்லைன்னு சொல்கிறீங்க, அந்த பையன் பிராமண பையன். ஜாதி இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய ஜாதியை மட்டும் என்ன விடலைன்னொடனே சத்யராஜ் லெஃப்ட்டு திருப்புவார், ரைட்டு திருப்புவார். அந்த பையன் அந்த பையன் அடிக்க மாட்டான், அடிக்கிற மாதிரி ஒரு கற்பனை. அந்த மாதிரி கற்பனை நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன் கற்பனையில். அப்போது ஏண்டா முட்டாள் பையலே, நீயே நீ சொல்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற, நீ சொல்கிற மாதிரி உன் வாழ்க்கையை மாற்றலை, அப்போ அடுத்தவங்க மட்டும் எப்படா நடக்கும்? அடுத்தவங்க மட்டும் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அது முடியாது. உன்னால் முடியுதா? நீ நினைக்கிற மாதிரி பேசுறியா? நீ நினைக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுறியா? நீ நினைக்கிற நேரத்துக்கு தூங்குறியா? நீ நினைக்கிற மாதிரி சாப்பிட்றியா? ஸோ எதுவுமே இல்லை. நீ ஏன் உன்னை கண்ட்ரோல் பண்ணாதப்போ, நீ எதிர்பார்த்த மாதிரி அது உனக்கே நடக்காதப்போ, மற்றவங்க மட்டும் நீ சொன்ன மாதிரி நடக்கணுமா? சரி, ஓகே, அது ஒன்று. சரி, நீ மற்றவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறியா? நம்ம உடனே சொல்லுவோம், இது முழு பொய், இது நான் அப்படி தான் நடந்துக்கிறேன் இப்போ வரைக்கும் அப்படின்னு. நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்றதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் அடுத்தவங்க ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. ரைட்டா? நீங்கள் நடந்துக்கல, அதனால தான் எதிரில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு இந்த கேள்வி வைக்கிறாங்க. ஸோ இப்படி தான் கேள்விகளை மாற்றி வச்சுருக்கோம். நீ தப்பான இந்த அரசியல்வாதிங்க இப்போ சொல்லுவாங்க தெரியுமா, உங்கள் ஆட்சியில் இவ்வளோ ஊழல்கள் நடந்திருக்குதுன்னு எதிர்கட்சிக்காரவங்க நான் ஆளுங்கட்சி சொல்லுவோம், நீங்கள் பண்ணாத ஊழலே நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போ இன்டைரக்டாக ஒத்துக்கிறாங்க இவங்க. ரைட்டா? அரசியல் ஆன்மீகத்தில் பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரவங்க ஆளுங்கட்சியில் இவ்வளோ ஊழல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே ஆளுங்கட்சி என்ன பண்ணும், நீங்கள் மட்டும் அதை செய்யலையா, நாங்கள் தான் அதை செஞ்சோமா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே நிறைய நடக்குது. ஸோ இதில் இருந்து மீளணும்னா முதல்ல நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அதுக்கு நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் எல்லா வழிகளும் பிறக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.